ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி வேர்க்கடலையை வச்சு ஒரு ஸ்வீட் பீனட் கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கப் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது அப்படியே ஒரு பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்தமாரி தோல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கிறேன். நல்லா ஆறினதும் தோலெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். மொத்தமாக ஒரே பேட்சாக மிக்சியில் சேர்த்து அரைக்காதீங்க, அப்புறம் வேர்க்கடலை எண்ணெய் விட்ட மாரி ஆகிடும். அரைச்சதை அப்படியே சலிச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப்லேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறேன். சர்க்கரை பாகு இந்தமாரி ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ நம்ம வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதுமாரி கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே கூட இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். மேலே இதுமாரி சில்வர் ஷீட் போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.